அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்கு உளுத்தம் பருப்புலாம் வறுத்து எடுத்து ரெடி பண்ணி உப்பு சீடை பண்ண ரெடி பண்ணிட்டேன். உப்பு சீடெல்லாம் நல்லா திரட்டும் போது கையில் எண்ணெய் தடவிட்டு லேசாக திரட்டி போடுங்க. ரொம்பவும் அழுத்தி திரட்டக்கூடாது, வெடிக்காமல் வரும். அடுத்தது ஒரு பேட்சி போடும்போது தட்டில் உருட்டி வச்சு மொத்தமாக அப்படியே ஒரு சைடை எண்ணெயில் போட்டு விடுங்க. போட்டுட்டு அதை ரெண்டாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டோம்னா நல்லா ஒரே கலரில் வெந்து வரும். வெடிப்பும் வெடிக்காது சீடை. கம்மியான தீயிலே வச்சு வேக விடணும். சீடையும் செஞ்சு முடிச்சுட்டேன். அடுத்தது அவல் வச்சு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பாசி பருப்பு வறுத்து எடுத்து அவல் 2 டம்ளர் தண்ணியில் லேசாக கழுவி எடுத்துட்டு அவளையும் சேர்த்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். அவல் சக்கரை பொங்கல் தளன்னு நம்ம எடுத்து வச்சோம்னா தான் நல்லா இறுகி கட்டியாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சீடையும் அவலும். வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு அதையும் சுண்டல் தாளித்து வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பொருள்லாம் ரெடி பண்ண போயிட்டேன். சாமிக்கு பூ அலங்காரம்லாம் செஞ்சுட்டு நான் செய்து வச்ச பிரசாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கூடவே வெண்ணெயும் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு கிருஷ்ணரும் ராதையும் வேஷம் போட்டு விடுவேன். இந்த வருஷம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லைன்னு விட்டுட்டேன். இருந்தாலும் என் பையன் கேட்கல, கிருஷ்ணர் வேஷம் வேணும்னு சொன்னான். சரி சட்டுன்னு வேஷ்டிலாம் எடுத்துகிட்டு வா போட்டு விட்றேன்னு அதையும் போட்டு விட்டுட்டேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதையே 4-5 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தாங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினோம். அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திலாம் ரொம்ப அதிகமான செலப்ரேஷனாக பண்ணுவாங்க. அண்ணாலாம் பஜனைலாம் பாடுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வேஷம் போட்டு விட்டுட்டு கும்மி ஆட்டம்லாம் ஆட சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்து பல வருஷங்கள்லாம் ஆயிடுச்சு. அந்த பழக்கத்தில் நானும் கிருஷ்ண ஜெயந்தியை விடுறதே கிடையாது. என்னால் முடிஞ்சதை என்னவோ செஞ்சு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சாமி கும்பிடுவேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லைனாலும் என்னால் முடிஞ்சதை செஞ்சு வச்சு பண்ணுவேன். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் ராதை எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.